எனதருமை அண்ணன் சீமானுடைய தந்தைகளாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரவேற்பு இருக்கிற அத்தனை தோழர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகாரம் மீட்பு மாநாட்டிற்கான அழைப்புதல தமிழகம் முழுவதும் நமது மக்கள் வாழ்கிற 5000 கிராமங்களுக்கு நேரடியாக சென்று வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1500 கிராமங்களுக்கு மேலாக அழைப்புதலை கொடுத்துவிட்டு உங்கள் கிராமத்திற்கு வருகை தந்திருக்கிறோம். எதற்காக கிராமத்திலே போய் அழைப்புதல் கொடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம மக்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது, நமது கிராமங்கள் அடிப்படை வசதிகளோடு இருக்கிறதா, இத்தனை ஆண்டு காலமாக மாறி மாறி ஆண்ட 2 திராவிட கட்சிகளும் நமது கிராமங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நேரடியாக போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் வரும். பெரும்பாலான கிராமங்களில் அடிப்படை வசதிக்கு இந்த மக்களை ஏங்க வைத்திருக்கிறார்கள். தெருவிளக்கு கிடையாது, தண்ணி இல்லை, எல்லாம் தாய்மார்கள் சொன்ன குற்றச்சாட்டு. நத்தம் தொகுதியில குறைந்தபட்சம் ஒரு 5 கோடிக்கு மேல தார் சாலைகள், தண்ணீர் தொட்டி, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி வாங்கி கொடுத்திருக்கிறோம். அப்படி இருந்தும் கூட நேற்றைய தினம் அந்த பகுதியில் போகிற போது குறைந்தபட்சம் அடிப்படை தேவைகளை கூட அவர்கள் பூர்த்தி செய்யவில்லை அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனால் தமிழகம் முழுக்க 1,25,00,000 பேர் வாழ்கிறோம். அதுல 80 to 90 லட்சம் பேர் வாக்களிக்க தகுதி உடையவரா இருக்கும். நம்ம சமூகத்துல பெரும்பான்மையான சமூகம். நாம எதையுமே கேட்கறது இல்லை. விலை மதிக்க முடியாத வாக்கை கொடுத்துட்டு நாம நமக்கான கோரிக்கைகளை எதையுமே கேட்கறது இல்லை. நாம் போகவும் கூச்சப்படாம என்கிட்ட தாய்மார்கள் நின்று கேட்கிறாங்க. நம்ம தம்பிகளை கூப்பிட்டு கேட்கும் போது மனு கொடுத்தாச்சு அப்படின்னு ஒற்றை வார்த்தையில முடிக்கலாம். மனு கொடுத்தாலும் நடக்காது. அதே கிராம மக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் போராட்டம் செஞ்சா மட்டும்தான் நடக்கும். அதை இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் தெரிஞ்சுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் நம்மளை புறக்கணிக்கிற ஆட்சியா தான் நடக்குது தமிழகத்துல. அதனால தம்பிகள் ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு இந்த மக்களை தயார்படுத்தணும். நாம எப்படி வன்னியர்களை பார்த்து பயப்படுகிற திராவிட கட்சிகள் பறையர் சமூக மக்களை பார்த்து பயப்படுகிற திராவிட கட்சிகள், ஏன்னா வன்னியர்களுக்கான ஒற்றை தலைமை தமிழகம் முழுக்க அறியப்படுகிற தலைமை, அந்த மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் போராட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுகளை நடத்துகிற தலைமை பாட்டாளி மக்கள் கட்சி தலைமை. அதனாலே அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். அதே போலதான் பறையர் சமூக மக்களுக்கான தலைமை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை. அவர்களை பார்த்து பயப்படுவதற்கு காரணம், அவர்களும் ஆர்ப்பாட்டம் போராட்டம்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு பின்னாடி நிற்கிறாங்க. அதே போல நாமும் திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் மறந்துட்டு நமக்கான தேவைகளுக்காக நாமெல்லாம் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்திலையும் தமிழர் தேசம் கட்சியிலையும் நிற்கணும். அப்படி நின்னா மட்டும்தான் நமக்கான குறைந்தபட்ச தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியும். தேர்தல் வந்துருச்சுன்னா எல்லாத்தையும் மறந்துட்டு அவங்க கொடுக்குற 200 ரூபாயும் 300 ரூபாயும் பணத்தை வாங்கிட்டு விலை மதிக்க முடியாத வாக்குகளை நீங்கள் செலுத்துனீங்கன்னா மறுபடியும் இந்த சாதியை மதிக்கவே மாட்டாங்க. எல்லாம் ஆடு மாடு ஏற்றுற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்தா, மு.க. ஸ்டாலின் வந்தா, யாரை ஏற்றிட்டு போய் கும்பல் காட்டுறாங்க? டாடா ஏஸில் நம்ம மக்கள் தான் போகிறோம். ஆடு மாடு ஏற்றுற வண்டி டாடா ஏஸுங்கிறது. அப்போ எந்த அளவுக்கு உங்களை மதிக்கிறான் பாருங்க. ஆடு மாடான்னு நினைக்கிறான். அதெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் போய் நின்றுட்டு அவங்க ஆட்சி அமைச்சுக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறாங்க, அடிப்படை தேவைகளை கூட பூர்த்தி செய்யாத அளவு பணமில்லாதவர்களை நாம் தேர்ந்தெடுத்து
வருஷம் முழுக்க நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கோம். இதை மாறணும், இதை மாற்றணும். அதுக்கு நீங்கள்லாம் முடிவு பண்ணி ஒரே தலைமை, திராவிட கட்சிகளையும் தேசிய கட்சிகளையும் பயமுறுத்துகிற தலைமை வேணும். அதுதான் தமிழர் தேசம் கட்சி தலைமை, வீர முத்தரையர் முன்னேற்ற சங்க தலைமை. அதுக்கு நீங்கள்லாம் செய்ய வேண்டியது, வருகிற ஜனவரி 25 நடக்கிற முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாட்டில் பெருந்திரளாக கலந்துக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேர் கொடுக்குறோம். 1.25 கோடி பேர் இருக்குன்னு சொல்கிறோம். 5 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாவே மிகப்பெரிய மாற்றம் வரும். அரசியலில் மாற்றம் வரும், நம்ம கிராமங்களில் மாற்றம் வரும், உள்ளாட்சியில் நம்ம தம்பிங்க நிறையா பேர் வெற்றி பெறுவான். இந்த மாதிரியான சூழலில் அமையணும்னா நீங்களெல்லாம் இந்த மாநாட்டில் பெருந்திரளாக கலந்துக்கணும்னு கேட்டுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை பெரியவர்களுக்கும் கட்சியினுடைய பொறுப்பாளர்களுக்கும் நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.